மன்னார் காற்றாலை திட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை காந்திபுகாவில் உள்ள ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர். மக்களின் வாழ்வாதாரத்தினையும் இயற்கை சமநிலையினையும் பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்துக என்ற துணைப்பொருளிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இருந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இலங்கை மக்களின் நிலங்களை பறித்து அந்நிய நாடுகளுக்கு வழங்குவதா அபிவிருத்தி? இயற்கையினை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம். காற்றாலைக்கான பறவையினங்களை அழிக்கலாமா? மயிலித்திமடு மாதவனையையும் தாரை வார்க்கும் நோக்கமா? போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். மக்களின் வாழ்வாதாரங்களை அழித்து முன்னெடுக்கப்படும், இயற்கையினை அழித்து முன்னெடுக்கப்படும் எந்தவொரு திட்டத்தினையும் வடகிழக்கில் முன்னெடுக்க அனுமதிக்க முடியாது என இங்கு கருத்து தெரிவித்தவர்கள் தெரிவித்தனர். அத்துடன் ஜனநாயக ரீதியாக மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருவோரை போலீசார் தாக்கியமை, அச்சுறுத்தியமை என்பது வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாகவே கருதுவதாகவும், ஆட்சிகள் மாறினாலும் அவர்களினால் முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகள் தொடர்வதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. மன்னார் மட்டுமன்றி கிழக்கு மாகாணத்தில் திருக்கோவில், கதிரவளி, குச்சவெளி, மோதூர் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் கனியமணல் அகழ்வுகளும் மக்களுக்கு ஆபத்தானது எனவும், திருகோணமலையில் முத்துநகர், சம்பூர் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் சூரிய மின்சக்தி திட்டங்களும் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் விவசாயத்தினையும் அளிக்கும் திட்டங்களே தேவையற்றது எனவும், அனைத்தும் நிறுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அந்நிய முதலீடுகள் வேண்டாம். சோலார் வேண்டாம். காப்பாற்று. வணக்கம். இன்றைய நாளில் மட்டக்களப்பு மாவட்டத்தை மற்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் இங்கே கூடியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இலங்கை அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி என்ற போர்வையில் இயற்கை வளங்களை பாதிக்கின்ற மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கின்ற தொடர்ச்சியான அபிவிருத்தி திட்டங்கள் மக்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு விதங்களில் பாதித்து வருகின்றது. இதை பல்வேறு இடங்களில் நாங்கள் கண்டித்தோம். அதற்கான எதிர்ப்பை வெளியிட்டிருந்த போதும் அரசு இது தொடர்பான எந்த விதமான நடவடிக்கையுமே முன்னெடுப்புகளையும் எடுக்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் அளவில் மன்னாரில் இடம்பெற்று வருகின்ற காற்றாலை மின்திட்ட திட்டத்திற்கான அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான பொருட்கள் அங்கே கொண்டு செல்லப்பட்டிருந்த போது மக்களும் செயற்பாட்டாளர்களும் அதனை தடுத்து அறவழியில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். ஆனாலும் அரசின் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அவர்களை வன்முறை ரீதியாக அங்கிருந்து அகற்றி அவர்கள் மீது அத்துமீறிய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இது இலங்கையில் ஜனநாயகம் இருப்பதற்கான கேள்விக்குறியை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகின்றது. எனவே அது மாத்திரமன்றி கிழக்கு மாகாணத்திலும் பெரும்பாலான இடங்களில் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற பெயரில் சோலார், இலுமினேட் அகழ்வு போன்ற திட்டங்கள் தொடர்ச்சியாக மக்களின் வாழ்வாதாரங்களையும் இயற்கையின் சமநிலையையும் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாக்கி வருகின்றது. எனவே சமூக செயற்பாட்டாளராக ஆகிய நாங்கள் இங்கே முன்வைப்பது, அரசு இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முதல் முன்வைத்த முக்கியமான கருத்துக்களில் ஒன்று, மக்களுக்கு விரோதமான அல்லது மக்கள் எதிர்க்கின்ற அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் கைவிடுவதாக கூறியிருந்தார்கள். ஆனபோதும் இன்று வரை அதற்கான எந்த விதமான முன்னெடுப்புகளுமே அவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை.
இந்த அரசு கடந்த கால அரசுகள் செய்த அதே அபிவிருத்தி திட்டங்களை, மக்களுக்கு விரோதமான அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுப்பது எங்களுக்கு பல்வேறு வகையிலும் ஏமாற்றத்தை தருகின்றது. எனவே இந்த இடத்தை நாங்கள் அரசுக்கு ஒரு வலிமையான கோரிக்கையாக முன்வைக்கிறோம். தொடர்ச்சியாக இவ்வாறான திட்டங்கள் மக்களை பாதிப்பதாகவே அமைகின்றது. தங்களுடைய ஆட்சியின் கீழ் இந்த ஜனநாயகம் நிலை பெற வேண்டுமானால், தாங்கள் முன்வைத்து வந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இங்கே அத்துமீறிய இந்த அபிவிருத்தி திட்டங்களை உடனே நிறுத்த வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர்களாகிய உங்களுக்கு நாங்கள் இந்த பகிரங்க கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நன்றி. அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களின் உரிமைகள் மீறப்படுவதை கண்டிக்கின்றோம். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சமீப காலமாக அபிவிருத்தி என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் தீவிரமாக பாதிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. முன்னைய ஆட்சியாளர்களால் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் அரசானது இவ்வாறான திட்டங்களை நாங்கள் முற்றாக தடுத்து நிறுத்துவோம் என்று தேர்தல் காலங்களில் மக்களுக்கு உறுதியளித்திருந்தனர். இருந்தபோதும் இவர்களும் இவ்வாறான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பது கவலைக்குரியங்களால் ஆரம்பிக்கப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டமானது அங்குள்ள இயற்கை வளங்களையும் சூழல் சமநிலையையும் முற்றாக பாதிப்பதோடு அம்மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றாக அளிக்கும் வகையில் அமைகிறது. கடந்த வாரம் ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் காற்றாலை மின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான பொருட்கள் மன்னார் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது மக்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் மதகுருமார்களும் அறவழியில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இருந்தாலும் அன்றைய தினம் போராட்டத்தின் போது காவல்துறையினர் வன்முறையை கையாண்ட விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். எனவே இவ்வாறான சூழலுக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் திட்டங்களையும் இந்த அரசாங்கம் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக செயலமர்வில் கூறிக்கொள்கின்றோம். கிழக்கு மாகாண சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள். நான் கண்டுமணி லவகுசராசா. குறிப்பாக ஸ்ரீலங்கா சிங்கள பேரினவாதமானது கடந்த 76 ஆண்டு காலமாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கியதோடு இன அழிப்பினை மேற்கொண்டது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் திட்ட தெளிவாக கொள்ள விரும்புகின்றோம். குறிப்பாக இலங்கை அரசாங்கமானது எமது சொந்த நிலங்களை 7 வகையான தந்திரோபாயங்கள் ஊடாக அபகரித்து சூழலுக்கு அநீதியை ஏற்படுத்தக்கூடிய பல வகையான திட்டங்களையும், எமது கலாச்சார அடையாளங்களை அழிக்கக்கூடிய விடயங்களையும், எமது இருப்பை கேள்விக்குறியாக்குகின்ற வேலை திட்டங்களை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தங்களது இந்த 7 வகையான கட்டமைப்புகள் ஊடாக எங்களது நிலங்கள், எங்களது மத சுதந்திரங்கள் அளிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்மை காலமாக இந்த ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கமானது சர்வதேச பல்தேசிய கம்பெனிகளுக்கு எமது நிலங்களையும் எமது இருப்பிடங்களையும் அல்லது எமது சூழலையும் தாரவார்க்கின்ற ஒரு சூழ்நிலை அண்மை காலமாக வடகிழக்கிலேயே அதிகரித்து கொண்டு வருகிறது. ஆகவே இந்த விடயமும் கூட எமது இன அழிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்திய அரசாங்கமானது எமது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் இனத்தை அழிப்பதில் பெரும் பங்கு வகித்திருக்கின்றது என்பதை நாங்கள் பல ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம். ஆகவே தற்பொழுதும் கூட வடகிழக்கிலே குறிப்பாக திருகோணமலை மாவட்டம், அம்பாறை மற்றும் மன்னார் மாவட்டங்களில் அதிகமான நிலங்களை அல்லது மக்களின் வாழ்வாதார விவசாய நிலங்களை தங்களது சுய லாபத்துக்காக, தங்களது வருமானத்துக்காக, தங்களது அரசியல் இருப்புக்காக இலங்கையை தன்வசம் வைத்திருப்பதற்காக இந்திய அரசாங்கம் இதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வருகிறது. ஆகவே தொடர்ச்சியாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் காலம் காலமாக இந்த ஸ்ரீலங்கா பேரினவாத அரசினாலும் சர்வதேச சமூகத்தினாலும் அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற சூழ்நிலை தொடர்ச்சியாக இடம்பெறுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் ஏனைய மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் அண்மை காலமாக குறிப்பாக மன்னாரில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற காற்றாலை வேலை திட்டத்துக்கான அந்த போராட்டத்தை வலு சேர்க்கும் வகையில் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே இந்த வேலை போராட்டத்தை வலு சேர்க்கும் போராட்டத்தினை இந்த கிழக்கு
கிழக்கு மாகாண சிவில் அமைப்புகளை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம். நாங்கள் பல ஆண்டு காலமாக பல வலிகளை, பல இழப்புகளை, பல இன அழிப்புகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்தும் எங்களை மீண்டும் மீண்டும் இந்த சர்வதேசமும் இந்த ஸ்ரீலங்கா அரசும் இன அழிப்புக்கு கொண்டு வர வேண்டாம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் திட்ட தெளிவாக குறிப்பிடுகின்றோம். குறிப்பாக இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் கடந்த வாரங்களில் அமெரிக்கா சென்று ஐக்கிய நாடுகள் பொது சபையிலே தனது கருத்தை வழங்குகின்ற போது அங்கே காசாவில் இடம்பெறுகின்ற மனித பேரவலங்களை இட்டு தான் கவலையடைவதாகவும் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் வடகிழக்கிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த எமது தமிழ் மக்களுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாத இந்த அரசு எவ்வாறு ஏனைய நாடுகளில் இடம்பெறுகின்ற இந்த கொலை சம்பவங்களாக இருக்கட்டும் அல்லது மனித உரிமை சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் அதுக்கு ஆதரவான குரலை வழங்கி கொண்டு இருப்பதையிட்டு நாங்கள் கவலை அடைகின்றோம். அதே போன்று இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் ஜெனீவாவில் சென்று அந்த அமர்விலே 60வது அமர்விலே ஒரு கருத்தை வெளியிடுகின்றார். வடகிழக்கிலே இடம்பெற்ற இன வன்முறைகளுக்கும் ஏனைய விடயங்களுக்கும் உள்ளக பொறிமுறை ஊடாக நாங்கள் தீர்வினை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்காக சர்வதேசம் எங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் ஏனைய விடயங்களையும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை அவர் திட்ட தெளிவாக அந்த சபையிலே குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம். நாங்கள் பல ஆண்டு காலமாக உள்ளக பொறிமுறையிலிருந்து நாங்கள் வெளியேறிவிட்டோம். ஏனென்று சொன்னால் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை, நாங்கள் அதை நிராகரிக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு சர்வதேச சுயாதீனமான நீதி பொறிமுறை செயற்பாடின் ஊடாக கிடைக்கின்ற ஒரு சர்வதேச நீதியை வடகிழக்கு மக்கள் எதிர்நோக்குகின்றார்கள், எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் திட்ட தெளிவாக நாங்கள் சர்வதேசத்துக்கும் தேசத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. அண்மையில் மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கவனஈர்ப்பு போராட்டம் மிக மோசமான முறையில் போலீசாரினால் வன்முறையை கையில் எடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அருத்தந்தையர்கள் குண்டுகட்டாக தூக்கிச் செல்லப்பட்டு வீதியோரம் வீசப்பட்டிருந்தார்கள். ஆனால் இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதே பேரினவாத ஆட்சியாளர்களின் அல்லது பௌத்த துறவிகளாக இருந்திருந்தால் அவர்கள் இந்த மாதிரி நடந்திருப்பார்களா? இதே மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பிட்டு பெயர் சொல்லக்கூடிய நபர், அதாவது ஆமதுரு அவர்கள் மிக மோசமாக நடுவீதியில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். தமிழர்களை துண்டமாக வெட்டுவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர் மீது பாயாத சட்டங்களும் அவர் மீது கொண்டு வரப்படாத அடக்குமுறைகளும் இன்று அருத்தந்தையர்கள் மீது ஏவி விடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செயல்பாட்டினை சிவில் சமூகமாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே ஜனநாயக வழியில் அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற உரிமைகளுக்கு அமைவாகத்தான் அந்த போராட்டம் அங்கு நடைபெற்றது. எனவே இயற்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த மாதிரியான காற்றாலை திட்டங்கள் வேண்டாம் என்பதனை நாங்களும் அந்த மன்னார் மக்களுடைய உரிமை போராட்டத்துடன் கைகோர்த்து நிற்கின்றோம். அதில் மிக முக்கியமாக பறவைகளை நேரடியாக பாதிக்கின்ற ஒரு திட்டமாக அந்த காற்றாலை திட்டம் இருக்கின்றது. இந்த பறவை இனங்கள் அழிந்து போகுமாக இருந்தால் இயற்கையாகவே உண்டாகின்ற இந்த பல மர விருட்சங்கள் இல்லாமல் போகும். அந்த மர விருட்சங்கள் இல்லாமல் போகுமாக இருந்தால் இயற்கையாக பொழிகின்ற மழை இல்லாமல் போகும். மழை இல்லாமல் போகுமாக இருந்தால் விவசாயம் பாதிக்கப்படும், ஒட்டுமொத்த நாட்டுக்கே கேடுதான் ஏற்படும். எனவே இதைவிட மின்சாரத்தை கொண்டு வரத்துக்கான நல்ல திட்டங்கள் இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் பெய்கின்ற மழை, அதிகமான மழை வீழ்ச்சி இருக்கின்றது. அந்த மழையை தடுத்து நிறுத்தி, மழை வீழ்ச்சியை தடுத்து ஒரு அணையை போட்டு நீங்கள் அது மூலமாக ஒரு மின்சார திட்டத்தை கொண்டு வருவீர்களாக இருந்தால் நிலத்தடி நீரும் தேங்கும். அது மூலமாக மின்சாரத்தையும் பெறக்கொள்ளலாம். அந்த நிலத்தடி நீர் மூலமாக மரம் செடி கொடிகளும் செழிப்பாக வளரும். அது இயற்கைக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். தொடர்ச்சியான மனித வாழ்க்கைக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இந்த மாதிரியான நல்ல திட்டங்களை விட்டுவிட்டு அந்நிய சக்திகளின் ஒரு ஆக்கிரமிப்பு செயலாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த மாதிரியான ஒப்பந்தங்களை தயவு செய்து ரத்து செய்துவிட்டு, இது நீண்ட காலமாக நடைபெறுற ஒரு திட்டமாகவும் வடக்கு கிழக்கில் இது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், 1987ஆம் ஆண்டு ஒரு அரசியல் ரீதியான ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது, இலங்கை இந்திய ஒப்பந்தம். அந்த நேரத்தில் அதற்கு முற்பட்ட காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் கடுமையான மோதல் நடைபெற்று கொண்டிருந்தது.
அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் அப்போது இருந்த ஜே.ஆர். ஜெயவர்த்தனாவும் ராஜீவ்காந்தி அவர்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்போது அந்த ஸ்ரீலங்கா இராணுவம் பாதுகாக்கப்பட்டு யுத்தத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் எதிரில் நேரடியான போராட்டங்கள் 2 வருடத்துக்கு மேலாகவே யுத்தம் நடைபெற்றது. இன்று அந்த யுத்தம் மறைமுகமாக தமிழ் மக்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நேரடியாகவே இந்த மாதிரியான ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் மூலமாக இந்தியாவினுடைய திட்டங்களை நாங்கள் எதிர்ப்பவர்களாகவும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு தரப்பாகவும் அரசியல் ரீதியாக எங்களை சித்தரிக்கும் முகமாக இந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாகவே இந்த மக்களை ஏமாற்றிக்கொண்டு எமது அரசியல் இருப்பை கேள்விக்குறியாக்கி பூகோள ரீதியில் எமக்கு எதிரான ஒரு சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு சூழ்ச்சிகரமான அரசியலிலிருந்து நாங்கள் எமது அரசியலையும் பாதுகாக்க வேண்டும், எமது உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும், எமது இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.